ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தருடைய பெரிதான கிருபையினாலும் இரக்கத்தினாலும் கூட இந்த நாளுடைய சமூகத்திலே நாம் கூடி வந்து அவரை துதித்து ஸ்தோத்தரித்து ஆராதிக்க தேவன் கிருபை செய்தபடினாலே என் தேவனை நன்றியோடு துதிக்கிறேன், ஸ்தோத்தரிக்கிறேன். ஆமென். எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கீங்க? அவ்வளோதான் சந்தோஷமா? அவ்வளோதான் சந்தோஷம். ஒருத்தருக்கு தான் சந்தோஷம், மற்றவங்களுக்கெல்லாம் சந்தோஷமே இல்லையா? சந்தோஷமாக ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. உபாகமம் 33வது அதிகாரம் 29வது வசனத்தை வாசிக்கலாம். டியூட்டனாமி சாப்டர் 33 verse 29. நீ வாக்கியவான், கர்த்தரால் ரட்சிக்கப்பட்ட ஜனமே, உனக்கு ஒப்பானவன் யார்? உனக்கு சகாயம் செய்யும் கேடகமும் உனக்கு மகிமை பொருந்திய பட்டயமும் அவரே. சத்துருக்கள் உனக்கு இச்சனம் பேசி அடங்குவார்கள், அவர்கள் மேடுகளை மிதிப்பாய் என்று சொன்னான். ஆமென். நம் தலைகளை தாழ்த்தி நாம் செபிக்கலாம். பரலோக பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்டதான இந்த 8வது மாதத்தின் இந்த 4வது நாளுக்காக, இந்த முதல் ஆராதனை நாளுக்காக நமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த மாதத்திலே நீர் எங்களுக்கு கொடுத்த இந்த வாக்குத்தத்தத்திற்காக நமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இதிலிருந்து எங்கள் தேவன் எங்களோடு கூட நீர் பேசும். என்ன பேச விரும்புகிறீரோ, எப்படி பேச விரும்புகிறீரோ, எங்களை எப்படி பலப்படுத்த அல்லது உருமாற்ற நினைக்கிறீரோ, அப்படியே நீர் எங்களோடு கூட நீர் பேசி எங்களை பலப்படுத்தும். உடைய சித்தம் எங்களிலே நிறைவேறட்டும். கரத்தில் எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் சமர்ப்பணம் செய்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். அல்லேலூயா. எல்லாரும் வாசிக்கலாமா இந்த வசனத்தை? இஸ்ரவேலே, நீ பாக்கியவான், கர்த்தரால் ரட்சிக்கப்பட்ட ஜனமே, உனக்கு ஒப்பானவன் யார்? உனக்கு சகாயம் செய்யும் கேடகமும் உனக்கு மகிமை பொருந்திய பட்டயமும் அவரே. உன் சத்துருக்கள் உனக்கு இச்சகம் பேசி அடங்குவார்கள், அவர்கள் மேடுகளை மிதிப்பாய். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த 8வது மாதத்திலும் கூட கர்த்தர் நல்லவராயிருக்கிறார். அவர் நல்லவராயிருப்பதினால்தான் நாம் ஜீவனோடு இருக்கிறோம். அவர் மாத்திரம் தீமைக்கு தீமை செய்கிற தேவனாக இருந்தால் நம்ம யாராவது நிற்க முடியும்? ஒருத்தர் கூட இருக்கவே முடியாது. அவர் நிமிஷந்தோறும் கோபம் கொள்ளுகிற தேவன் தான். ஆனாலும் கிருபை பொருந்தின தேவனாய் இருக்கிறார், கிருபையுள்ள தேவனாய் இருக்கிறார். அவரால் எல்லாம் கூடும், அவராலே கூடாதது. ஆகவே இந்த கிருபையை நாம் பெற்றுக்கொண்டபடியினாலே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாக இந்த கிருபையை நாம் பெற்றுக்கொண்டிருக்கிறபடினாலே தான் நாம் ஜீவனோடு கூட இருக்கிறோம். இல்லை என்றால் ஒவ்வொரு நாளும் சங்காரம் நடந்து கொண்டே இருக்கும். அதனால தான் நாம் நிற்பதும் நிர்மூலமாகாமல் இருப்பதும் அவருடைய கிருபை என்று எழுதப்பட்டிருக்கிறது, தீர்க்கதரிசியின் மூலமாய் உணர்த்தப்பட்டிருக்கிறது. இந்த வார்த்தையை நல்லா கவனிக்கணும். இஸ்ரவேலே, இஸ்ரவேலே என்று ஆரம்பிக்கிற இந்த வசனம், இஸ்ரவேல் என்று சொன்னால் அது தேவனால் பிரித்தெடுக்கப்பட்ட விசேஷமான ஒரு சந்ததி, தேவனால் விசேஷமாய் தெரிந்து கொள்ளப்பட்ட விசேஷமான ஒருவன். தேவனுடைய ஆசீர்வாதத்தை சாதாரணமாக அல்ல, விசேஷமாய் பெற்றவன். தேவனுடைய வாக்குத்தத்தத்தை விசேஷமாய் பெற்றவன், தேவனுடைய பிள்ளை என்று பொருள். ஆமென். அல்லேலூயா. அந்த இஸ்ரவேலை மட்டுமல்லாமல்
ஆவிக்குரிய இஸ்ரவேலராகிய நம்மையும் கூட இந்த வசனம் ஆசீர்வாதத்திற்குள்ளாக நடத்துகிறது. அந்த வசனம் இவ்விதமாய் சொல்லுகிறது, இஸ்ரவேலே நீ எப்படிப்பட்டவன்? பாக்கியவான். பாக்கியவான். ஆங்கிலத்தில் என்ன இருக்கு? பிளஸட்னு இருக்கா, ஹாப்பின்னு இருக்கா? என்ன இருக்கு? பிளஸ். அதில் என்ன இருக்கு? ஹாப்பின்னு இருக்கு. ஒரு சில இடத்துல அப்படி தான் இருக்கு, சந்தோஷமானவங்க அப்படின்னு இருக்கு. பாக்கியவான் பாக்கியவதி என்று சொன்னால் பிளெஸ்ஸிங், ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் என்று தான் பொருள். பாக்கியவதி அப்படின்னா இங்கிலீஷில் பிளஸ்ஸின்னு பேர். பிளஸ்ஸின்னு பேர் வச்சா ஏதோ இங்கிலீஷ்கார பேருன்னு நினச்சிடாதீங்க, பாக்கியவதின்னு பேர். தமிழில் வெள்ளையம்மான்னு பேர் வைப்பாங்க, இங்கிலீஷில் மிஸ்ஸஸ் ஒயிட் அப்படின்றாங்க. அதனால் இங்கிலீஷ்னால் ரொம்ப அது எதுவோ போல் தெரியுது, தமிழில் சொன்னால் அது என்னமோ கேவலம் மாதிரி தெரியுது. அவன் உண்மையில் பார்த்தா தமிழில் தான் அது இனிமையாகவும் இருக்கிறது. இஸ்ரவேலே நீ பாக்கியவான் என்று கர்த்தர் தம்முடைய தாசன் மூலமாக அறிவிக்கின்றார். அல்லேலூயா. உங்களையும் கூட ஆவியானவர் இந்த மாதத்திலே உங்களையும் என்னையும் கூட பார்த்து அப்படி தான் சொல்கிறார், நீங்கள் பாக்கியவான்கள். ஆமென். சந்தோஷம் வருதா இல்லையா? ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள், சந்தோஷமாக இருக்க வேண்டியவர்கள், சமாதானமாக இருக்க வேண்டியவர்கள், துக்க முகத்தோடு இருக்கக்கூடாது என்று விரும்புகிற தேவன். ஆனால் நாம தான் துக்கத்தை வாவான்னு வருவித்து என்ன செய்வோம்? என்னை விட்டு போகாதே, என்னை விட்டு போகாதே அப்படின்ட்டு சொல்லிக்கிட்டே இருப்போம். எனக்கு கூட மனசு நிறைஞ்சு துக்கம் இருக்குது, ஆனால் அந்த துக்கத்தை வெளிக்காட்ட முடியாது. ஏனென்றால் தேவனுடைய கிருபை என்னாலும் உள்ளது. ஆமென். அவர் சகலத்தையும் அதினதின் காலத்திலே நேர்த்தியாய் செய்து கொண்டிருக்கிற, இன்னும் செய்ய போகிற தேவனாயிருக்கிறார். சில விஷயங்கள் நம்மால் புரிந்து கொள்ள முடியாது, அறிந்து கொள்ள முடியாது. ஆனால் அவர் செய்வது எல்லாம் நம்முடைய வாழ்க்கையிலே நன்மைக்காகத்தான் இருக்கும். நமக்கு ஒரு சிக்ஷை கொடுத்தாலும் அது நமக்கு ஒரு நன்மைக்காகத்தான். ஆமென். அல்லேலூயா. அப்போ இஸ்ரவேலே நீ பாக்கியவான். இஸ்ரவேல் என்று சொன்னாலே விசேஷமானவன், அழைக்கப்பட்டவன், வேறு பிரிக்கப்பட்டவன், விசேஷித்த அழைப்பை பெற்றவன், விசேஷித்த ஆசீர்வாதத்தை பெற்றவன், தேவனாலே விசேஷித்த நாமத்தை பெற்றவன். ஆமென். அவன் இன்னும் அவனை சொல்றாரு, அப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை எல்லாம் பெற்று அவனை பார்த்து இன்னும் சொல்ல, நீ பாக்கியவான்பா. இந்த மாதிரி வேற யாரும் கிடையாது. இஸ்ரவேலை போல பூமியிலே தேவனால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் வேறு யாரும் கிடையாது. அதே போல கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தினாலே ஆசீர்வதிக்கப்பட்ட ஆவிக்குரிய இஸ்ரவேலை போலும் யாரும் கிடையாது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்படி சொல்லிட்டு அவர் சொல்றார், கர்த்தரால் ரட்சிக்கப்பட்ட ஜனமே. ஏதோ ஒருத்தருக்கு மாத்திரம் அல்ல, ஆரம்பம் ஒருத்தன் தான், ஆரம்பம் ஒருவர் தான். யாக்கோப்பு என்ற ஒருவனை விசேஷமாய் அழைத்து, அந்த யாக்கோப்பு என்ற ஒருவன் மூலமாக தேவன் ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை வைத்து, அந்த யாக்கோபு தேவனோடு கூட போராடும் பொழுது அவனை விசேஷமானவனாக மாற்றினார். ஆனால் இன்றைக்கு நம்முடைய போராட்டம் எல்லாம் எங்கே இருக்குன்னு சொன்னால், தேவனோடு இல்லை, மனுஷங்கிட்ட தான் போராடிக்கிட்டு இருக்கோம், மாம்சத்தில் தான் போராடிக்கிட்டு இருக்கோம். நீங்கள் ஆதியாகம புஸ்தகத்தில் நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா தெரியும், தேவனோடு அவன் போராடி மேற்கொண்டான். தன்னை விட பலத்தவரோடு அவன் போராடினான். அந்த போராட்டத்தில் அவனுடைய தொடை சந்து நரம்பு அவர் தொட்டதுனால சுலுக்கிச்சு, இழுத்து நடக்க அவர் தொட்டார். நம்ம ஊர்லெலாம் வர்மக்கலைன்னு ஒன்று இருக்குது, வர்மப்பிடின்லாம் இருக்குது இல்லையா? அந்த பாயிண்டில் தொட்டாங்கன்னா என்ன ஆகும்? செயல் எழுந்து போகும் சில விஷயங்கள், சில அவயவங்கள். அந்த மாதிரி தேவன் யாக்கோபு தன்னோடு கூட போராடும் பொழுது
எப்படியெல்லாம் அந்த சில பிக்சர்லாம் பார்க்கும்போது அப்படி மல்யுத்தம் பண்ணுற மாதிரி இருக்கும், மல்யுத்தம் பண்ணுற மாதிரி. அதனால் ஒரு நரம்பை அவர் தொடரார், அதனால் அவனுக்கு சொலுக்கிது, அதனால் அவன் நொண்டி நொண்டி நரக்க ஆரம்பிக்கிறான். அதனால் இஸ்ரவேலர்கள் இன்றைக்கு வரையிலும் தொடை சந்து நரம்பு சாப்பிட்றது இல்லையா. நம்ம தொடக்கறியெல்லாம் சாப்பிட்றோம்ல, அதில் நரம்புகள் நமக்கு தான் தெரியாது எங்கே என்ன இருக்குதுன்னு, சாப்பிட தான் தெரியும். அப்படிப்பட்டதை அவங்க புசிக்கிறதில்லை என்று இன்றளவும் சொல்லப்படுகிறது. சரி, போகட்டும். அவன் பலத்தவரோடு போராடினான். நாம் பலவீனர்களோடு போராடி நாமும் பலவீனமாகி விடுகிறோம் இல்லையா. நம்ம எது நன்மையானாலும் தீமையானாலும் நாம் தேவனோடு கூட இடைப்பட வேண்டும். மனுஷர்களோடு நாம் போராடுவதை நிறுத்த வேண்டும். தேவன் அதை விரும்பலை, அது நமக்கு வேண்டாம். போராடி அப்படி நமக்கு ஒன்றும் வாய்க்க போவதும் இல்லை, ஒரு பெரிய ஆசீர்வாதம் வரப்போவதும் இல்லை. இருக்கிற ஆசீர்வாதம் தான் குறைஞ்சி தான் போகும், இருக்கிற சந்தோஷம் போயிடும், இருக்கிற சமாதானம் போயிடும், இதெல்லாம் அகன்று போய்விடும். ஆனால் தேவனோடு கூட நாம் இடைப்படுவோம், போராடுவோம், இதை எனக்கு செய்யுங்க அப்படின்ட்டு உறுதியாக அவரை பிடித்து கொள்வோம் என்று சொன்னால் அது நமக்கு நன்மை பயக்கும், அது நமக்கு ஆசீர்வாதத்தை கொண்டு வரும். இப்போ அவர் சொல்கிறாரு, கர்த்தரால் ரட்சிக்கப்பட்ட ஜனமே. யாரால? கர்த்தரால். எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன் என்று தாவீது ராஜா சொல்கிறாருன்னா, அவர் வேறு யாருக்கிட்டையும் ஒத்தாசை அவர் தேடலை. தன்னுடைய வாழ்க்கையிலே முழுக்க 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 தேவனை மாத்திரம் நம்பி சத்துரு பின்னாலேயே விரட்டிக்கிட்டே இருந்தான். ஆனாலும் அவர் தேவனை மாத்திரமே நம்பி, எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன், வானத்தையும் பூமியும் படைத்த கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும் என்று நம்பிக்கையோடு கூட தேடினான். நம்பிக்கையோடு அவரை நோக்கி பார்த்தார், விசுவாசத்தோடு நோக்கி பார்த்தார். அந்த விசுவாசமும் நம்பிக்கையும் தாவீது முதிர் வயதிலும் கல்லறையிலே போகும் வரையிலும் அவனுக்கு அது உதவியாக இருந்தது. இன்றளவும் தாவீதினுடைய பெயரை தேவன் பிரஸ்தாபப்படுத்தி வைத்திருக்கிறார். தாவீதினுடைய பெயரு எல்லா பக்கத்திலும், கிறிஸ்தவங்க மத்தியில் மாத்திரமல்ல, இஸ்லாமியர்கள் மத்தியிலும் கூட தாவீதினுடைய பெயர் பெற்று விளங்குகிறது. காரணம் என்ன? அவனுடைய நம்பிக்கை தேவன், அவனுடைய விசுவாசம் தேவன் மேல். உம்மாலே நான் ஒரு, நாம் யாரால பாயிரோம்? யார் மேலே வேணாலும் பாஞ்சிடுறோம், தேவையில்லாத பாய்ச்சல். ஆனால் அவன் சொல்கிறான், உம்மாலே நான் ஒரு சேனைக்குள் பாவேன், உம்மாலே ஒரு நான் மதிலை. பிரச்சனைகள் எல்லாம் தாண்டிப்போம் உம்மாலே. நம்ம பிரச்சனைகளை வான்னு வருவித்து கொள்ளுகிறோம். பிரச்சனைகளை தாண்டி சொல்வதற்கு வேண்டிய பலத்தை கொடுக்கிறார். அதனால தான் அவர் சொல்றார், கர்த்தரால் ரட்சிக்கப்பட்ட ஜனமே, உனக்கு ஒப்பானவன் யார்? இது மனுஷன் சொல்லலை, மனுஷனை குறித்து மனுஷன் சொல்லவில்லை. மனுஷனை குறித்து தன்னால் தெரிந்து கொள்ளப்பட்ட, வேறு பிரிக்கப்பட்ட, தன்னால் ஆசீர்வதிக்கப்பட்ட, தன்னோடு கூட போராடி மேற்கொண்ட அவனை பார்த்து, அந்த சந்ததியை பார்த்து அவர் சொல்லக்கூடியதான வார்த்தை, உனக்கு ஒப்பானவன் யார்? நம்ம தேவனை பாடுறோம், உமக்கு ஒப்பானவர் யாரும் இல்லை அப்படின்ட்டு. ஆனால் அதே தேவன் நம்மளை பார்த்து சொல்கிறார், உனக்கு ஒப்பானவர் யாரும் இந்த பூமியில் இல்லை. பக்கத்தில் இருக்கவங்க கையை பிடிச்சி சொல்லி பாருங்க, உனக்கு ஒப்பானவங்க இந்த பூமியில் யாருமே இல்லை. சந்தோஷம் வருதா இல்லையா? அவருக்கு சொல்ல மாட்டியா? உண்மையாக தான் சொன்னீங்களா? அது எப்படி என்னை விட மிஞ்சிடலாமா? உனக்கு ஒப்பானவன் யாருன்னு தேவன் சொல்றார். அவர் கரம் கொடுத்து சொல்லுகிறார். நாம சொல்றதெல்லாம் எந்த அளவுக்கு உண்மை போய் நமக்கே தெரியாது. சில நேரத்தில் சொல்லிட்டு அப்புறம் போயிட்டு அவங்கள மாதிரி யாருமே ஒப்பானவர் யாருன்னு சொல்லிட்டு வெளியே போயிட்டு வேற மாதிரி பேசுவோம். அதல்ல, தேவன் சொல்லுகிறார் என்றால் நமக்கு கை கொடுத்து தேவன் நம்மளை பார்த்து சொல்றார், உனக்கு ஒப்பானவன் யாரும் இல்லைன்னா அதை விசுவாசிக்கணும். விசுவாசிக்கும் போது சத்துரு வெட்கப்பட்டு போவான். அல்லேலூயா, அல்லேலூயா. அதே நேரத்தில் அவர் சொல்லும் பொழுது நாம் அப்பு அழுக்கற்றவர்களாக இருக்க வேண்டும். யாக்கோபா இருந்த அந்த பெயரை பெற்றிருக்க முடியாது. யாக்கோபு இஸ்ரவேலாய் மாறினதினால்தான்
அவனுக்கு ஒப்பானவன் யாரும் இல்லைன்னு சொல்கிறார். ஆமென். அப்போ ரட்சிப்பு என்றது தேவன் எதிலிருந்தெல்லாம் நம்மை ரட்சித்தாருன்னு முதல்ல நம்ம பார்க்கணும். முதல்ல யாக்கோப்பை எதிலிருந்தெல்லாம் ரட்சித்தாரு? முதல்ல அவனுடைய துர்க்குணத்திலிருந்து அவனை ரட்சித்தார். அல்லேலூயா. முதல்ல யாக்கோபு ஏமாத்துக்காரன்னு பேர். யாக்கோப்புன்னு சொன்னால் எத்தன், ஏமாத்துக்காரன், கல்லன், என்ன வேணாலும் சொல்லிக்கலாம். ஆனால் அவன் விரும்பியோ விரும்பாமலோ சில விஷயங்கள்லாம் அவன் செய்ய வேண்டி இருந்தது. அதற்கு தாயும் உடந்தையாய் இருந்தாள். சில நேரத்தில் பிள்ளைங்கள் தவறு செய்கிறதுக்கு தாய் தான் உடந்தையாய் இருக்கிறாள். உண்மையா பொய்யா? இல்லையா? உண்மை தானே. காலேப்கெல்லாம் ஏதாவது செய்கிற மாதிரிலாம் இருந்துடாது. பண்ண மாட்டேன், பண்ணக்கூடாது. உண்மை. நான் சொல்லலை, வேதத்தில் உள்ளதை தான் நான் சொல்லுகிறேன், மற்றபடி வேறு எதையும் நான் சொல்லவில்லை. அவருடைய தாய் அவன் சொல்கிறான், ஐயோ வேண்டாமா, அப்பா கண்டுபிடிச்சிருவாரு. கவனிங்க, அப்பா கண்டுபிடிச்சிட்டா என்னை எத்தன்னு சொல்லிடுவார், நான் பொய்யன் ஆயிடுவேன், வேண்டாம், பரவாயில்லப்பா, உன் மேலே வரக்கூடிய சாபம் என் மேலே வரட்டும், இப்போ நான் சொல்கிறத செய். தகப்பனையே ஏமாற்ற சொல்லக்கூடிய தாய். தப்பு இல்லை அப்படின்னு நம்ம நினைக்கலாம். சில நேரங்களில் சில விஷயங்கள் நம்மை அறியாமல் நடக்கக்கூடியதாக இருக்கிறது. ஆனாலும் கூட்டி கழித்து பார்த்தா தேவன் நியாயத்தில் கொண்டு வந்து நிறுத்தும் பொழுது நாம் எது பேச முடியாது. ஒன்று, அவனுக்கு விருப்பம் இல்லை என்றாலும் செய்ய வேண்டிய ஒரு நிர்பந்தத்திற்குள்ளாக அவன் மாறினான். ஆனால் அது மேன்மை என்றோ அல்லது அது சரி என்றோ சொல்ல முடியாது. தேவன் அவனை சந்திக்கும் வரையிலும், இவன் தேவனை சந்திக்கும் வரையிலும் அவன் எத்தனாகத்தான் இருந்தான். இவன் எந்த அளவுக்கு ஏமாத்தினா அதே அளவுக்கு டபுள் மடங்காக மாமனார் ஏமாத்தினார். எலியாரை வலியார் அடிச்சா எலியாரு அடிப்பாங்கன்னு ஒரு பழமொழி இருக்கு. அப்போ இவன் சொந்த சகோதரனை முதல்ல கூட கொடுத்து ஏமாத்தினான், சேஷ்டபுத்திர பாகத்தை வாங்கிக்கிட்டான். இன்னொன்று, அவன் அந்த சேஷ்டபுத்திர பாகத்தை அலட்சியம் பண்ணான். அதனால் அவங்ககிட்ட இருக்கிறது யூஸ்லெஸ்ன்ட்டு கர்த்தரே அந்த காரியத்தை வாய்க்கு செய்து கொடுத்துட்டாரு. அதுக்காக இவன் செய்தது சரின்னு ஆயிடாது. சில விஷயங்கள் தேவன் நமக்கு மற்றவங்க செய்கிற தவறின் நிமித்தம் நமக்கு அந்த ஆசீர்வாதத்தை கொடுக்குறார். நாம் தவறு செய்தால் நம்மக்கிட்ட இருக்கிற ஆசீர்வாதம் வேறு யார்கிட்டையாவது போயிடும். நாம் ஆசீர்வாதத்தை அலட்சியம் செய்தால், முதல்ல ஆசீர்வாதம்னா முதல்ல என்னன்னு தெரிஞ்சுக்கணும் தெரியுமா? பொண்ணோ பொருளோ வீடோ சொத்தோ பத்தோ அதெல்லாம் ஆசீர்வாதம். நம்ம பார்க்கக்கூடிய எல்லா ஆசீர்வாதமும் அழிந்து போகக்கூடியது, அதெல்லாம் ஆசீர்வாதம். தேவன் கொடுத்த ரட்சிப்பு என்று ஒன்று இருக்கு பாருங்க, அதை நாம் பாதுகாத்து கொள்ள வேண்டும். அதுதான் பெரிய ஆசீர்வாதம். இந்த பூமியிலே மற்ற எல்லாரையும் விட தேவன் நம்மை நேசித்து நம்மை அவருடைய நாமத்தின் நிமித்தம் அவர் சிந்தின ரத்தத்தினாலே நம்மளை கழுவி சுத்திகரித்து ரட்சித்திருக்கிறாரே. பாவத்திலிருந்து, சாபத்திலிருந்து, பிசாசின் கிரைகளிலிருந்து நம்மளை ரட்சித்திருக்கிறாரே, அதுதான் பெரிய ஆசீர்வாதம். இந்த ஆசீர்வாதத்தை நாம் எப்படி இழப்போம்? அவருக்கு விரோதமாய், அவர் விரும்பாததை, அவருக்கு சித்தம் இல்லாததை, அவருக்கு பிடிக்காததை நாம் செய்து அவருடைய கட்டளைகளை, கற்பனைகளை நாம் மீறும் பொழுது நம்முடைய அந்த ரட்சிப்பு, ஆசீர்வாதம் போதுன்னா என்ன தெரியுமா? ரட்சிப்பு போதுன்னு அர்த்தம். தாவீது நல்ல மனுஷன், இருதயத்திற்கேற்ற மனுஷன். ஆனால் ஒரு தவறு செய்தார், ஒரு விபச்சார பாவத்தை செய்தார். தேவன் விலகிட்டாரா இல்லையா? விலகின உடனே அபிஷேகம் போச்சா இல்லையா? பரிசுத்த ஆவியானவர் போயிட்டாரா இல்லையா? ஆனால் ராஜ்யம் போச்சா? அவருக்கு அரியாசனம் போச்சா? சிங்காசனம் போச்சா? ராஜா என்ற பட்டம் போச்சா? இல்லை அவருக்கு இருந்த மற்ற சொத்து பற்றி ஏதாவது போச்சா? அதெல்லாம் இருக்குது. ஆனால் அதெல்லாம் ஆசீர்வாதம். ராஜாவாக இருந்தாலும் கூட, ராஜாசனத்தில் இருந்தால் கூட, தேசத்தை ஆண்டு கொண்டிருந்தாங்களோ, அதெல்லாம் ஆசீர்வாதம் மனுஷனுக்கு, விசேஷமாய் கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு. அவர் கொடுத்திருக்கிற இந்த ரட்சிப்பை, அவருக்கு பிரியமில்லாத காரியங்களை நாம் செய்து அலட்சியமாய் அதை நாம் அலட்சியப்படுத்தி அதை நாம் கரைப்படுத்தியோ அல்லது அதை விட்டு விடுவோம், ஆவியான் நம்மை விட்டு விலகி விடுவார், அபிஷேகம் நம்மை விட்டு போகும் என்று சொன்னால், அதனால்தான் தாவீது கதறினார், ஐயோ இதெல்லாம் இருந்து எனக்கு சந்தோஷம் இல்லை, நான் ராஜாவாக இருந்து எனக்கு சந்தோஷம் இல்லை,
அரண்மனையிலிருந்து எனக்கு சந்தோஷம் இல்லை, ராஜாசனத்தில் அமர்ந்து எனக்கு சந்தோஷம் இல்லை, ஜனமெல்லாம் என்னுடைய ஆளுகைக்குள்ளே இருந்தாலும் அது எனக்கு சந்தோஷம் இல்லை, தேவன் என் கூட இல்லைன்னா எனக்கு சந்தோஷமே இல்லை, ஆவியானவர் என் கூட இல்லைன்னா சந்தோஷமே இல்லை, அவர் என் கூட பேசலைன்னா எனக்கு சந்தோஷம் இல்லை, அவருடைய பிரசன்னத்தை உணரலைன்னா எனக்கு என்ன இல்லை, சந்தோஷம் இல்லை, ஒன்றுமே இல்லை, எனக்கு ஆசீர்வாதமே இல்லை. அதனால தான் உமது ரட்சணத்தின் சந்தோஷத்தை எனக்கு திரும்பவும் தாங்கன்னு கேட்குறார். இப்படி உற்சாக ஆவி என்னை தாங்கும்படி செய்யுங்கன்னு சொல்கிறார். அப்போ ஆசீர்வாதம்னா இந்த உலக பிரகாரமான காரியம் என்பது அல்ல, உன்னதத்தின் ஆசீர்வாதத்தை அவர் நமக்கு கொடுத்திருக்கிறார், வைத்திருக்கிறார். அதை நாம் எந்த சூழ்நிலையிலும் பூமிக்குரிய காரியங்களுக்காக நாம் என்ன செய்திடக்கூடாது, இழந்து விடக்கூடாது. ஏன்னா நாம் யாரால ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம்? கர்த்தரால் ரட்சிக்கப்பட்ட ஜனமே உனக்கு ஒப்பானவன் யார் என்று அவர் சொல்லுகிறார். அப்போ நம்முடைய ரட்சிப்பு என்பது, நம்முடைய மீட்பு என்பது யாரால் வந்திருக்கு? மனுஷனால் அல்ல, தேவனால் வந்திருக்கிறது. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலே அவர் தன்னையே பலியாக்கி அப்படிப்பட்ட காரியத்தை அவர் நமக்கு செய்திருக்கிறார். இன்னும் அவருடைய ஆவியானவர் மூலமாக நமக்குள்ளே செய்து கொண்டும் இருக்கிறார். அல்லேலூயா. அப்போ இப்படிப்பட்ட விசேஷமான ஆசீர்வாதத்தை குறித்து நாம் கவலையற்று இருக்கக்கூடாது. இதை தக்க வைத்துக்கொள்ள எப்போது நாம் பரிசுத்தமாய் ஜீவிக்க வேண்டும். கர்த்தருக்குள்ளே நாம் எப்பொழுதுமே பரிசுத்தமாய் ஜீவிக்க வேண்டும். ஏன்னா நாம விலையேற பெற்றவருடைய ரத்தத்தினாலே, இந்தியில அழகா சொல்ல போகிற பகுமுல்ய லகுசே, பகுமுல்ய லகுசே, ப்ரிஷியஸ் பிளட், விலையேற பெற்ற விலையேற பெற்றதுன்னா அதுக்கு இல்லை, விலையே கிடையாது. அப்படிப்பட்ட ஒன்றாலே நாம் மீட்கப்பட்டு இருக்கிறோம், நாம் ரட்சிக்கப்பட்டு இருக்கிறோம், ரட்சிப்பிலே வளர்ந்து கொண்டு இருக்கிறோம். இதை குறித்து நாம் கவனமாக இருக்க வேண்டும். ஏன்னா நாம் இந்த பூமியில் உள்ள எல்லாரை காட்டிலும் விசேஷமானவர்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. பூமியில் உள்ள எல்லாரை காட்டிலும் விசேஷமானவர்கள். கர்த்தரால் ரட்சிக்கப்பட்ட ஜனமே உனக்கு ஒப்பானவர்கள் இந்த பூமியிலே யாருமே இல்லை. கரங்களை தட்டி அவருடைய தேமத்தை நாம் மகிமைப்படுத்தலாமா? அவரால் ரட்சிக்கப்பட்ட நாம், அவருடைய ரத்தத்தாலே, அவருடைய நாமத்தினாலே பிழைத்திருக்கிறதான நாம், நமக்கு ஒப்பானவர்கள் இந்த பூமியிலே யாரும் இல்லைன்னு மனுஷன் சொல்லல, ஒரு ஊழியக்காரன் சொல்லல, ஒரு தீர்க்கதரிசி சொல்லல, தேவனே சொல்லுகிறார். அப்ப தேவன் சொன்னால் அது அப்படியே ஆமேன் என்று சொல்லி அதற்கேற்றாற் போல் நாம் அவரோடு கூட இணைந்தவருடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்த. அடுத்து நம்ம பார்க்குறோம், உனக்கு சகாயம் செய்யும் கேடகமும் உனக்கு மகிமை பொருந்திய பட்டயமும் அவரே. என்ன? சகாயம் செய்யும் கேடகமும் மகிமை பொருந்திய பட்டயமும். இது ரெண்டு என்ன? எதுக்கு? நமக்கு பாதுகாப்பு, நமக்கு பராமரிக்கக்கூடிய காரியங்களை செய்வது, நம்மளை பாதுகாத்து பராமரித்து நம்மளை பலப்படுத்தி ஸ்திரப்படுத்தி சீர்படுத்தி நம்மளை வழிநடத்தக்கூடியவர் யாரு? தேவன் மட்டுமே, நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மட்டும். அவர்தான் நமக்கு கேடகமாக இருக்கிறார். கேடகம்னா எதுக்கு யூஸ் பண்ணுவாங்க? எதிரியினுடைய வாலோ வேலோ சூலோ எதுவும் என்ன செய்திடக்கூடாது, தன்னை தாக்கக்கூடாது. அப்போது நல்லா யோசித்து பாருங்களேன், அந்த கேடகமாக இயேசுவே இருக்கிறார் நமக்காக. அவர் நின்னா யார் என்ன செய்ய முடியும்? என்ன செய்ய முடியும்? ஏதாவது செய்ய முடியுமா? ஆனால் நம்ம ஒப்பாரி வைக்கிறோமே. ஏன் வைக்கிறோம்? ஐயோ இப்படி பண்ணிட்டாங்களே, ஐயோ இப்படி பேசிட்டாங்களே, ஐயோ இப்படி நடந்துடுச்சு, ஐயோ இப்படி ஆயிடுச்சு. விசுவாசம் இல்லை. என்ன விசுவாசம் இல்லை? எனக்கு முன்னால இயேசு கேடகமா இல்லைன்ற விசுவாசம் இல்லையா? மகிமை பொருந்திய பட்டயமா அவரே. பட்டயமாகவும் அவர் இருக்கிறார், கேடகமாகவும் இருக்கிறாரு, பட்டயமாகவும் இருக்கிறார். அப்போ அந்த பட்டயத்திற்கு முன்பதாக எந்த சத்ருவாவது நிற்க முடியுமா? எந்த தீமையான கிரியிலாவது நிற்க முடியுமா? நிற்கவே முடியாது. என்னுடைய வாழ்க்கையிலே சிறு வயது முதல் நான் எத்தனையோ தருணங்களிலே இதை நான் உணர்ந்திருக்கிறேன். அவ்வப்பொழுது பயப்படக்கூடிய சூழ்நிலைகள், பயப்படக்கூடியதான இடங்கள், பயப்படக்கூடியதான உறவுகள் மத்தியிலே நான் கடந்து போகும் பொழுது அவரை தான் நோக்கி பார்ப்பேன். இந்த இடத்துல நீங்கள் என் கூட இருக்கீங்களா? நான் இருக்கேன்னு சொல்லுவேன். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை,
உன்னை கைவிடுவதும் இல்லை, உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே போ, நான் உன்னோடு கூட இருக்கிறேன். அப்படின்னா என்ன அர்த்தம்? கேடயமாகவும் நான் இருக்கிறேன், பட்டயமாகவும் இருக்கிறேன். ஒரு முறை ஒரு தரிசனம் கவனிங்க. அது நான் பிறந்து வளர்ந்த இடம். அதுக்கு எதிரிலேயே ஒரு பெரிய ஒரு கோவில் இருக்கிறது. அந்த தரிசனத்தில் நான் பார்க்கிறேன், அந்த கிரியை என்னை எதிர்த்து வருகிறது. அதுகிட்ட ஆயுதம் இருக்கு, என்கிட்ட ஆயுதம் இல்லை. அதுகிட்ட ஆயுதம் இருக்கு, என்கிட்ட ஆயுதம் இல்லை. என்னை எதிர்த்து என்னை மேற்கொள்ள வருகிறது. நான் தேவனை பார்க்கும் பொழுது அப்படியே எழும்பி விடுகிறேன், பறக்கிறேன். நான் பறக்கிறேன், அதால் ஒன்றும் செய்ய முடியலை. அப்படி பறந்து 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 நான் கடந்து போகிறேன். அந்த கிரிகளினால் ஒன்றும் செய்ய முடியவில்லை, இன்றளவும் ஒன்றும் செய்ய முடியும். இன்றைய வரலும் கூட நான் போயிட்டு தான் வந்தேன். ஆனாலும் அந்த கிரியைகள் மேற்கொள்வதற்கு தேவன் இடம் கொடுக்கவில்லை. அது என்னுடைய பலம் அல்ல, அவர் எனக்கு கேடகமாகவும் மகிமை பொருந்திய பட்டயமாகவும் இருக்கிறார். ஆமென். அது எனக்கு மாத்திரமல்ல, நம் எல்லோருக்கும் அவருடைய நாமம் தரிக்கப்பட்ட, அவரால் ரட்சிக்கப்பட்ட ஒவ்வொருவருக்குமே அவர் அப்படித்தான் இருக்கிறார். அப்படி அவர் இருக்கிறதுனால என்ன சொல்றாருன்னா, உன் சத்துருக்கள் உனக்கு இச்சகம் பேசி என்ன செய்வாங்களா? அடங்குவார்கள், அவர்கள் மேடுகளை மிதிப்பாய். இதுதான் இந்த மாதத்தினுடைய, இந்த பாட்டு தான் இந்த மாதத்தினுடைய வாக்குதத்தம் நமக்கு. உன் சத்துருக்கள், நம்ம சத்துருக்களை பேரை சொன்னால் நிறைய சொல்லுவோம். இவங்கெல்லாம் எனக்கு சத்துரு, அவங்க சத்துரு, இவங்க சத்துரு. ஆனால் எல்லாரும் ஏற்கிற சத்துரு ஒருத்தந்தான். பல விதங்களிலே பல பேரை கொண்டு நமக்கு விரோதமாக நிற்பான். ஆனால் எல்லாருக்குள்ளும் இருப்பது, அப்படி சத்துருவாய் நமக்கு மாறுகிறார்கள் என்று சொன்னால் அவர்களுக்குள்ளே இருப்பது அந்த ஒருவன் தான். அவன் ஒருவன் இருந்து கொண்டு பல இடங்களிலிருந்து நமக்கு விரோதமாய் கிரியை செய்வான். இங்கே என்ன சொல்லப்படுகிறது? உன் சத்துருக்கள் உனக்கு இச்சகம் பேசுவார்கள். பேசதான் செய்வாங்க. ஆனால் நாமளே இச்சகம் பேசுகிறவங்களா இருக்கக்கூடாது. கர்த்தருடைய பிள்ளைங்க சத்துரு பேசலாம், என்ன வேதம் சொல்றது, அவங்க பேசதான் செய்வாங்க. அது அவங்களுடைய டியூட்டி. கர்த்தருடைய பிள்ளைகள் என்ன செய்யணும்? அப்போ பதிலுக்கு பதில் அவங்க பேசுகிற மாதிரியே அவங்க. இந்த இச்சகம்னா என்ன? இச்சகம்னா என்ன? ஏதோ ஒண்ணா இச்சகம் பேசுறதுனா என்ன? ஆங்கிலத்தில் என்ன வருது அந்த வார்த்தைக்கு? இந்தியில் என்ன வருது? இந்தி பைபிளில் இருக்கிறவங்க ஒருத்தவங்க வாசிங்க. அந்த இச்சகத்துக்கு என்ன வருது? வாசிங்க. ஆமாம்மா, 33:29. तेरे तुल्य कौन है? वो तो तेरी सहायता के लिए ढाल और तेरे प्रताप के लिए तलवार है। तेरे शत्रु तुझे सहराएंगे और तू उनके ऊंचे स्थानों को रोदेगा। तेरा शत्रु तुझे सहराएंगे. அந்த இச்சகத்துக்கு அந்த வார்த்தை தான் வருதோ? இங்கிலீஷ்ல ஸ்வானா இல்லை, ஒழுங்கா படிக்கல. The enemy shall deny thee, and thou shalt tread upon the necks. ஆங்கிலத்தில் கூட ஒவ்வொரு எடிஷனில் ஒவ்வொரு விதமாக இருக்கு. இச்சகம் என்றால் நமக்கு பேசுகிற மாதிரி நம்மளை முகஸ்துதி செய்கிறது.
உள்ளத்தில் ஒன்று இருக்கும், உள்ளத்தில் ஒன்று இருக்கும், ஆனால் நேராக பேசும்பொழுது ரொம்ப நமக்கு ஃபேவராக பேசுகிற மாதிரி. ஆனால் உள்ளே என்ன இருக்கும்? கருவிக்கிட்டே இருக்கும். உள்ளே என்ன செய்யும்? கருவிக்கிட்டே இருக்கும். ஆனால் நம்மக்கிட்ட நல்ல பிள்ளை மாதிரி பேசுவாங்க. இச்சகம் பேசுறது. இச்சகம் பேசுறதுனா சில ஆங்கிலத்தில் நீங்கள் போட்டு பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்லி வேர்டுன்னு கூட வருது. நண்பனை போல பேசுவது, நயவஞ்சகமாய். இச்சகம் பேசி, அப்படி பேசி பேசி என்ன செய்வாங்களாம்? அவங்க அடங்கி போவார். நமக்கு விரோதமாய் உள்ளமெல்லாம் எப்படி இருக்கும்? விரோதமாய் இருக்கும். ஆனால் நமக்கு ஃபேவராக பேசுகிற மாதிரி. சில பேர் இல்லை டைரெக்டாகவே கூட நம்மளை பேசுகிறாங்கன்னு வைங்களேன். ஃபேவராக கூட பேசாமல் டைரெக்டாகவே நம்மளை வேறு விதமாக தகாத வார்த்தைகளால் நிந்திக்கிறாங்கன்னு வைங்களேன். கர்த்தர் சொல்கிறார், அவங்க பேசி 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 என்ன செய்திருவாங்க? அவங்களே அடங்கிடுவாங்க. இந்த அடங்குவார்கள் என்ற அந்த வார்த்தை வெறும் வாயளவில் மாத்திரமல்ல, ஆவியாத்மா சரீரம் கூட அடங்கி போய்விடும். கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு விரோதமாய் ஒருவர் எழும்பினால் எல்லாமே என்ன ஆகிடும்? அடங்கிவிடும். ஏன்னா அதுக்கு அடுத்த வார்த்தை நாம் பார்க்கும்போது அவருடைய மேடுகளை மிதிப்பாய். அது கல்லறை மேடாகவும் இருக்கலாம், இல்லை அவர்கள் கட்டி இருக்கக்கூடிய நல்ல உயர்ந்த ஸ்தானம் உள்ள நகரங்களாக இருக்கலாம். ஏன்னா ஆங்கிலத்தில் அப்படி தான் வருது, சிட்டிஸ் கிரேட் சிட்டி என்னும் கூட வருது சில எடிஷனில். அவருடைய நகரங்கள், அவருடைய வீடுகள், அல்லது சில இடத்துல இன்னொரு எடிஷனில் வர அவருடைய விக்கிரக கிரியைகளை, அவர்களுடைய துன்மார்க்க கிரியைகளை, அவருடைய தேவர்களை மிதிப்பாய் என்றும் சில எடிஷனில் இருக்கு. எது எப்படியோ நமக்கு அவர் சொல்லக்கூடியது என்ன தெரியுமா? உன் சத்துருக்கள் பேசுவாங்க, பேசட்டும், நீ அமைதியார். பழி வாங்குவதும் பதிலளிப்பதும் நான் அப்படின்னு, நான் இல்லை, கர்த்தர் சொல்கிறார். பழி வாங்குவதும் பதிலளிப்பதும் அது ஏன் வேலை, உன் வேலை இல்லை. ஆனால் நாம் சும்மா இருக்க மாட்டோம். அது எப்படி அப்படின்னு வரிஞ்சு கட்டிக்கிட்டு நிற்போம். நாம் என்ன செய்ய முடியும்? மிஞ்சி போனால் ஒரு அடி அடிப்போமா? இல்லை அவங்க ஒரு வார்த்தை சொன்னால் 2 வார்த்தை சொல்லுவோமா? வேறு என்ன செய்வோம்? அது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக என்ன செய்யும்? புகை மாதிரி புகஞ்சிக்கிட்டே இருக்கும். புகஞ்சி பிரயோஜனமே இருக்காது. புகஞ்சிக்கிட்டே இருக்கும். மன நிம்மதி போயிடும், சமாதானம் போயிடும், சந்தோஷம் போயிடும். இது 1ஆம் தேதியே கொடுக்க வேண்டிய வார்த்தை. ஆனால் சூழ்நிலை அப்படி சரியில்லை. கர்த்தருடைய வார்த்தையை மாத்திரம் சூழ்நிலையை பொருட்படுத்தாமல் அவர்கிட்ட கேட்டம் கொடுத்துட்டார். ஏன் நான் இருந்த சூழ்நிலையினால கேட்ட உடனே கொடுத்துட்டார். ஏன்னா எனக்கும் இது ரொம்ப இந்த இப்போது இருக்கக்கூடிய சூழ்நிலைக்கு பொருத்தமான ஒரு வசனமாய் வாக்குத்தத்தமாய் இருக்கிறது. பேசி பேசியே அவங்க அடங்கணும்னு சொன்னால் நாம் பேசாமல் இருக்கணும். அல்லையா? என்ன சொல்லணும்? அவங்க பேசி பேசியே நல்லதாவது பேசிட்டோம், முகஸ்துதியாவது பேசிட்டோம், இல்லை கெட்டதையே பேசிட்டோம், நிந்திக்கட்டும், அவமதிக்கட்டும், கெட்ட வார்த்தை கூட போட்டு பேசட்டும், நீ அழிஞ்சு போவன்னு கூட சாபம் கூட சொல்லட்டும், பேசிக்கிட்டே இருக்கட்டும். நாம் என்ன செய்யலாம்? பேசாமல் இருக்கலாம். இயேசுவை நிந்தித்தார்கள், இயேசுவை அவமதித்தார்கள், என்னெல்லாம் பேசுனாங்க. அந்த சிலுவையில் ஏற்றினதுக்கு அப்புறமும் பேசினாங்க, சிலுவையில் அவர் சுமக்கும் போதும் பேசினாங்க, சிலுவைக்கு கொண்டு போகும்போதும் அவரை என்ன செய்தாங்க? நிறைய காரியங்கள் அவதூறாய் பேசினார்கள். அவர் என்ன செய்தார்? அவருடைய சாட்சி என்ன? வாய் திறவாதே ஆட்டை போல, ஆட்டுக்குட்டியை போல வாய் திறவாமல் இருந்தார். என்னெல்லாம் செஞ்சாங்களாம்? தாடி மயிரை பிடிச்சிக்குள்ள எடுத்தாங்களாம், என்னெல்லாம் உபத்திரவம் பண்ணணுமோ அத்தனையும் செய்தாங்களாம். ஆனால் அவர் எப்படி இருந்தாரா? தன்னை மயிர் கத்தரிக்கிறவனுக்கு முன்பதாக வாய் திறவாதிருக்கிற ஆட்டை போல அமைதியாக இருந்தாராம்.
ஆனால் இன்னைக்கு ஜெயம் பெற்றது யாரு? அவமானப்படுத்தினவங்களா, நிந்தித்தவங்களா, பரியாசம் பண்ணவங்களா, விரோதமாக பேசினவங்களா, அவதூறு பரப்பினவங்களா? யாரு? மகிமை அடைந்தது இயேசு. காரணம் என்ன? அவர் அமைதியாக இருந்தார், தேவன் அவரை உயர்த்தினார். அவருக்காக தேவன் இறங்கி கிரியை செய்தார். அவர்தான் தேவன். ஆனால் மாம்சத்திலே வந்ததினாலே அவர் மாம்ச கிரியைகள் அவரை மேற்கொள்ளாதபடிக்கு தம்முடைய ஆவியின் பலத்தினாலே அவரை பலப்படுத்தி காத்து கொண்டார். சில நேரங்களிலே நமக்கு நிந்தனைகள் வேண்டும். தேவ மகிமை, தேவனுடைய நாமம் மகிமைப்படவும், நாமும் சாட்சியாய் பிரகாசிக்கும். அந்த நேரத்தில் தான் நம்முடைய சாட்சி விளங்கும். சில நேரத்தில் கர்த்தர் அனுமதிப்பார். இப்போ யோபுக்கு எத்தனை நண்பர்கள் வந்தாங்க? நல்லா விசாரிக்க. யோபின் நண்பர்கள் எத்தனை பேர்? யார் என்னாங்க அப்படின்றீங்களா? 3 பேர். நல்லா விசாரிக்க தானே வந்தாங்க. நலம் விசாரிக்க நல்மனதோடு தான் வந்தாங்க. ஆனால் பிசாசு அவங்களுடைய மனசை கெடுத்துட்டு என்ன செய்துட்டான்? பேசுகிறாங்க. யோபுக்கு விரோதமாகவே பேசுகிறாங்க. பிசாசினுடைய கைப்பாவையாய் மாறிவிட்டார்கள். அதனால் அவங்க பேசுகிறாங்க. வசனம் சொல்லுகிறதெல்லாம் உன் சத்துருக்கள் உனக்கு இச்சகம் பேசி, அப்புறம் பேசி அதுக்கப்புறம் ஒன்றுமே இல்லை. அவங்களால அடங்கிட்டாங்களா இல்லையா? நீங்கள் யோபின் புஸ்தகத்தை வீட்டில் போயிட்டு வாசித்து பாருங்க. பேசி அடங்கிட்டாங்க. யோபும் கூட மறுமுத்திரவு கொடுத்துக்கிட்டு தான் இருந்தார். அதுக்கப்புறம் ஒரு வாலிபன் கூட பேசினான். பேசி கர்த்தருக்கே கோவம் வந்துச்சு. இவன் என்ன எப்படி பேசுகிறான் அப்படின்ற மாதிரி கர்த்தருக்கே கோவம் வந்துச்சு. ஆலோசனை அந்தகாரப்படுத்தின யாருன்னு சொல்லிட்டு கடிந்து கொண்டு யோபு கிட்ட சொல்கிறார், நீ புருஷனை போட்டு அறையை கட்டிக்கிட்டு எழுது, புருஷனை போல நில், நான் உன்னை கேட்பேன், நீ எனக்கு பதில் சொல்லு அப்படின்றார். அந்த 3 பேர்கிட்ட நண்பர்கிட்ட என்ன தெரியுமா சொன்னார்? என் தாசனாகிய யோபு பேசினதை போல நீங்கள் என்னை குறித்தே நிதானமாய் பேசல. அப்போது சில நேரத்தில் நமக்கு வரக்கூடிய கோபத்தில் நாம் என்ன செய்கிறோம்? நிதானத்தை இழந்து விடுகிறோம். நிதானத்தை இழந்து விடுவதனாலே நம்ம என்ன பேசுகிறோம் நமக்கே தெரியறதில்லை. ஆனால் நம்ம என்ன பேசுகிறோன்றது எல்லாம் எங்கே ரெக்கார்ட் ஆகுது? தேவன் அவர் அந்த புஸ்தகம் இருக்குது, விசேஷமான புஸ்தகம். நம்ம என்னெல்லாம் பேசுகிறோன்றது ஒரு புஸ்தகம் இருக்கா. அந்த புஸ்தகத்தில் ரெக்கார்ட் ஆகுது. நம்ம பின்னால் பேசினாலும் ரெக்கார்ட் ஆகும், முன்னால் பேசினாலும் ரெக்கார்ட் ஆகும். யாருக்கும் தெரியாமல் பேசினாலும் என்ன செய்வார் தேவன்? அதை மனுஷங்க பண்ணுறாங்களோ இல்லையோ, தேவன் அதை குறித்து வைத்திருக்கிறார். நம்ம இல்லைன்னு சொல்லவே முடியாது. பிரியமான சேனா, சில நேரத்தில் நாம் பேசுகிற பேச்சை நிறைய இப்போ நான் வாட்ஸ்அப்பில், ஃபேஸ்புக்கில், இந்த சோஷியல் மீடியாஸ்லெல்லாம் அவங்க ஒன்று சொல்லியிருப்பாங்க, இவங்க அதுக்கேற்ற மாதிரி வேறு ஒன்று ஆட் பண்ணி என்ன செய்திருவாங்க, டப் பண்ணி அவங்க சொன்ன மாதிரி மாற்றிடுவாங்க. கடைசியில் பார்த்தா அந்த வீடியோக்கும் அவங்க உண்மையாக பேசின வீடியோக்கும் இவங்க பொய்யா டப் பண்ணி பேசுனது சேர்த்த வீடியோவுக்கும் வித்தியாசம் ரொம்பவே இருக்கும். சில பேர் அதை உண்மைன்னு நினச்சிக்கிட்டு, டப் பண்ணதை உண்மைன்னு நினச்சிக்கிட்டு என்ன செய்வாங்க, அவங்கள ஏசுவாங்க, பேசுவாங்க, பலவிதமான காரியங்களே செய்வாங்க. ஆனால் கடைசியில் உள்ளே தோண்டி துருவி பார்க்கும் பொழுது உண்மை எதுன்னு தெரியும். ஆனால் தேவனுடைய சமூகத்தில் அப்படி நாம் ஒரு நாளும் தப்பித்து கொள்ள முடியாது. நாம் பாக்கியவான்கள் தான், அவரால் ரட்சிக்கப்பட்ட ஜனம்தான். நமக்கு ஒப்பானவர் இந்த பூமியில் யாரும் இல்லைதான். தேவன் நமக்கு பாதுகாப்பை கொடுக்கக்கூடிய சகாயம் செய்யும் கேடகமாக, மகிமை பொருந்திய பட்டயமாக இருக்கிறார் தான். அதே நேரத்தில் நம்மிடத்தில் அவர் எதிர்பார்க்கக்கூடிய அந்த பரிசுத்தம், நம்மிடத்தில் அவர் எதிர்பார்க்கிற அந்த விசுவாசம், அந்த நம்பிக்கை நமக்கு இல்லைன்னா நம்மளை ரிஜெக்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப நேரம் ஆகாது. ஆகவே பிரியமானவர்களே, நாம் தேவனுடைய பிள்ளைகள். தேவனுடைய பிள்ளைகளுக்கும் சத்ருவின் பிள்ளைகளுக்கும் இந்த வசனத்தில் வித்தியாசம் காண்பிக்கப்பட்டிருக்கிறது. தேவனுடைய பிள்ளை யார் என்பதை காண்பித்திருக்கிற தேவன், சத்ருவினுடைய பிள்ளை யார் என்பதையும் காண்பித்திருக்கிறார். தேவனுடைய பிள்ளை எப்படி இருக்கணும் அப்படின்றதையும் காண்பித்திருக்கிறார். சத்ருவினுடைய பிள்ளை எப்படி இருப்பான் என்பதையும் காண்பித்திருக்கிறார். சத்ரு பேசுவான்னா பேசிக்கிட்டு தான் இருப்பான்.
எவ்வளோ நாளைக்கு பேசுவான்? அடங்கும் வரையிலும் பேசுவான். அவன் அடங்கும் வரையிலும் பேசுவான், அல்லது அடக்கம் பண்ணப்படும் வரையிலும் பேசுவான். பேசிட்டு போட்டோம், நாம் எது வரலாம் அமைதியாக இருக்கணும். பொறுமைக்கும் ஒரு எல்லை உண்டு அப்படின்லாம் இருக்கக்கூடாது. ஆனால் சில நேரத்தில் நம்மளால் இருக்க முடியறதில்லை இல்லையா? ஒன்று சொன்னால் 4 சொல்கிறதுக்கு பொறுன்னு வரோம், உள்ளேருந்து பொறிஞ்சிக்கிட்டு கடுகு பொரியிற மாதிரி. ஏன்னா எண்ணெய் சூடாக இருந்துச்சுன்னா போட்ட உடனே கடுகு என்ன செய்யும்? பொறிஞ்சி சிலது வெளியே குதிச்சிடும், தெரியுமா? பார்த்துருக்கீங்களா? நம்ம 10 கடுகு போட்டால் 5 கடுகு வெளியே இருக்கும், எண்ணெய் ரொம்ப சூடாக இருந்துச்சுன்னா. அந்த மாதிரி உள்ள ரொம்ப சூடாயிடுச்சுன்னு சொன்னால் வரக்கூடிய வார்த்தைகளும் என்ன ஆகும்? பொங்கி வந்துடும், நம்மளை மீறி வரும். அதனால தான் சில நேரத்தில் கோபத்தில் பேசக்கூடிய வார்த்தைகளுக்கு என்ன கிடையாது? மதிப்பு கிடையாது என்று சொல்லப்படுகிறது. மதிப்பு இல்லை. இப்போ பொங்கி பொறிஞ்சு வெளியே விழுந்த கடுகுக்கு என்ன இல்லை? நமக்கு ஏதாவது பிரயோஜனம் இருக்கா? உள்ளே இருக்கிறதுனால தான் நமக்கு பிரயோஜனம். பொங்கி வெளியே வந்ததுக்கு என்ன இல்லை? பொறிஞ்சு வெளியே வந்ததுக்கு என்ன இல்லை? பிரயோஜனம் இல்லை. நம்ம கடையில் கொடுத்து பணம் கொடுத்து வாங்கிட்டு வந்தாலும் கூட ஒரு பிரயோஜனம் இல்லாமல் அது வெளியே போயிடுச்சு. அதுபோல தான் வார்த்தைகளும் கூட. நாம் மிகுந்த ஜாக்கிரதையாக இருக்கணும். சத்துருக்கள் இச்சகம்தான் பேசுவார்கள், முகஸ்துதி செய்வார்கள். நாம் முகஸ்துதி செய்யக்கூடாது. நாம் என்ன செய்யணுமா? உள்ளதை உள்ளபடி. அப்படி தானே சொல்லுது இயேசு, அப்படி தானே சொல்லியிருக்கார், உள்ளதை உள்ளபடி சொல். அதற்கு மிஞ்சினது பாவம். புறங்கூறாதே அப்படின்னு சொல்றார், இருக்கா இல்லையா? புறங்கூறி தெரிகிறவன் பிராண சிநேகிதனை கூட என்ன செய்யறானா? பிரிச்சிடுறான். இன்னும் 10 கற்பனையில் என்ன சொல்லப்படுகிற? இங்கும் அங்கும் கோல் சொல்லி 10 கற்பனையே தெரியல 10 பேருக்கு கூட. இங்கும் அங்கும் கோல் சொல்லி திரியாயாக. முதல்லாம் ரொம்ப தூரம் போகணும், இல்லைன்னா சில பேர் லெட்டரில் கூட கோல் மூட்டிடுவாங்க. அப்போல்லாம் தகாத வார்த்தைகள் எழுதி இவங்க இப்படி சொன்னாங்க அப்படி சொன்னாங்க அப்படின்னு. இப்போல்லாம் அப்படியெல்லாம் இல்லை. இப்போ நமக்கு நிறைய விஷயங்கள் ரொம்ப ஈஸியாக இருக்குது, மலிஞ்சு போயிருக்கு. பாவம் செய்வதற்கு சில விஷயங்கள், சில கருவிகள் மலிந்து போயிருக்கிறது. இப்போ இங்கும் அங்கும் கோல் சொல்லி தெரியாயாக, கலகம் செய்யாதிருங்கள் என்றெல்லாம் சொல்லப்படுகிறது. என்றால் எதற்காக? அது நம்முடைய வேலை இல்லை, நாம் அவருடைய பிள்ளைகளுடைய வேலை அல்ல. கர்த்தருடைய பிள்ளைகளுடைய வேலை அது அல்ல. இச்சகம் பேசுவது, முகஸ்துதி செய்வது, உள்ளே ஒன்று வச்சுட்டு வெளியே ஒன்று பேசுவது, உள்ள கசப்பை வச்சுக்கிட்டு உதட்டில் மாத்திரம் தேனை தடவிக்கிட்டு பேசுகிற மாதிரி பேசுறது, அது கர்த்தருடைய பிள்ளைகளுடைய, கர்த்தரால் ரட்சிக்கப்பட்ட ஜனங்களுடைய கிரியை அல்ல. இஸ்ரவேலின் கிரியை அல்ல. ஆவிக்குரிய இஸ்ரவேலுடைய கிரியை அல்ல. ஆசீர்வாதத்தை, பாக்கியவான்களாக இருக்கிறதான ஆசீர்வாதத்தை பெற்றவருடைய கிரியை அது அல்ல. உமக்கு ஒப்பான ஜனம் யாரும் இல்லைன்னு சொல்கிறார். அப்படிப்பட்டவருடைய கிரியை அது அல்ல. அப்படிப்பட்ட வார்த்தைகள் அது அல்ல என்பதை ஆவியானவர் நமக்கு உணர்த்துகிறார். எதற்காக உணர்த்துகிறார்? இப்படிப்பட்ட துர்க்கிரியைகள் இருந்தால் அது நம்மை விட்டு என்ன செய்யணும்? வேரோடு பிடுங்கி எறியணும். கொஞ்சம் வேர் கூட விட்டுறக்கூடாது. கொஞ்சம் வேர் விட்டால் மறுபடியும் என்ன செய்யாது? மறுபடியும் துளிர்க்கும். ஆகவே வேரோடு அதை பிடுங்கி எறிஞ்சிடணும். அப்போ தான் நாம் தேவனிடத்திலிருந்து முழுமையான ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியும். நம்முடைய சத்துருகள் இச்சகம் பேசி 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 அடங்கி போவாங்க, அடக்கம் பண்ணவும் படுவாங்க. அவர்களுடையதெல்லாம் நாம் சுதந்திரித்து கொள்ளலாம். அவருடைய ஆசீர்வாதங்கள் எல்லாம் நாம் என்ன செய்ய முடியும்? தேவன் நமக்கு கொடுப்பார். அவருடைய கிரியைகள் எல்லாம் நம்முடைய காலின் கீழ் இருக்கும். அவருடைய மேடுகளை மிதிப்பா. இது எவ்வளோ பெரிய மேடா, உயர்வான ஸ்தானத்தில் அவங்க இருந்தாலும், அவங்க எவ்வளோதான் உச்சாணிக்கு மேலே இருந்தாலும், அதையெல்லாம் நம்மை மிதிக்கும்படியாக கர்த்தர் வைத்து விடுவார். ஆமென். அல்லேலூயா. நீங்கள் மிதிக்கணுமா அல்லது மிதிக்கப்படணுமா? இது நாம் தான் டிசைட் பண்ணிக்கலாம். நாம் மிதிக்கணுமா சத்ருவினுடைய கிரியைகளை? அது கூட எப்போ? அவங்க பேசி பேசி அடங்கினதுக்கு அப்புறம். அதுக்கு முன்னால் நம்ம ஒன்றும் செய்ய வேண்டாம். கர்த்தர் ஏன் பேச விடுறார்? நாம யாருன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு தான். எப்படி? நாம யாருன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் சில நேரத்தில்
கர்த்தர் சத்துருக்களை பேச விடுறார். பேசுகிறாங்க. அந்த சூழ்நிலையில் நாம் எப்படி இருக்கிறோம் என்பதை வாசித்து பாருங்களேன். உபாகமம் 8வது அதிகாரம் 2வது வசனத்தை 2-3 வாசிங்க. உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை சிறுமைப்படுத்தும்படிக்கும் தம்முடைய கட்டளைகளை நீ கைக்கொள்வாயோ மாட்டாயோ என்று அவர் உன்னை சோதித்து உன் இருதயத்தில் உள்ளதை நீ அறியும்படிக்கும். நல்ல கவனிங்க, யார் அறியும்படிக்கு? அடுத்தவங்க இல்லை, நீ. அதாவது வாசிக்கிற அல்லது அந்த வார்த்தையை விசுவாசிக்கிற நாம ஒவ்வொருவரும் அறியும்படிக்கும் உன்னை இந்த 40 வருஷங்களும் வனாந்தரத்திலே நடத்தி வந்த எல்லா வழியையும் நினைப்பாயாக. அவர் உன்னை சிறுமைப்படுத்தி உன்னை பசியினால் வருத்தி மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல கர்த்தருடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்பதை உனக்கு உணர்த்தும்படிக்கு நீயும் உன் பிதாக்களும் அறியாதிருந்த மன்னாவினால் உன்னை போஷித்தார். போதும். இன்னும் மீதி இருக்கிற வசனத்தெல்லாம் வீட்டில் போயிட்டு வாசித்து பாருங்களேன். நாம் எப்படி இருக்கணும்னு அது தெரியும். நமக்கு ஒரு சிறுமை வருகிறது, ஒரு பிரச்சனை வருது, ஒரு போராட்டம் வருது, தேவன் அதை அனுமதிக்கிறார்னா எதற்காக? நாம் அறிகிறோம், நம்மை நாம் யார், அந்த சூழ்நிலையில் அவருடைய கட்டளையை நாம் கை கொள்கிறோமா, கை கொள்ளலையா? அல்ல மனம் பதறி அந்த கட்டளையெல்லாம் தூரத்துக்கு போட்டுட்டு, மோசே முதல்ல அப்படி தானே பண்ணார். மனுஷங்க செய்த தவறுனால தேவன் கொடுத்த கட்டளை என்ன செய்துட்டாரு? தூக்கி போட்டுட்டார். அதனால என்னாச்சு? அந்த ஃபாஸ்டிங் வேஸ்ட்டாக போச்சா? சில நேரத்தில் நம்ம ஃபாஸ்டிங் போட்டு ஜெபம் பண்ணுவோம், ஜெபம் பண்ணி பெற்றுக்கொள்ளுவோம், பெற்றுக்கொண்டதை மாம்சத்தில் மறுபடியும் கிரியை செய்து தூக்கி உடைச்சிருவோம். ஏதோ காரியங்கள் வரும், உடைச்சிருவோம். மறுபடியும் என்ன போட வேண்டியிருக்கப்போ? 40 நாள் இரவும் பகலுமாய் ஃபாஸ்டிங் இருந்து பெற்றுக்கொண்டு வந்த கட்டளையை அவரே ஜனங்கள் செய்ததான காரியங்கள் பார்த்துட்டு உடைச்சிடுறாரு. கர்த்தரால் தடுத்திருக்க முடியாது. எப்போ அதெல்லாம் உடைக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்க முடியாது, இல்லை அங்கேருந்தே சொல்லி அனுப்பியிருக்க முடியாது. இப்படியெல்லாம் இருக்குதுப்பா, நீ அதெல்லாம் போட்டு உடைச்சி. அவருக்கு தெரியுமா? தெரியாது. ஆனால் தண்ணில் உள்ளதை நாம் உணர வேண்டும். அந்த உடைச்சதுனால மறுபடியும் என்னாச்சு? மறுபடியும் ஒரு 40 days அவர் ஃபாஸ்டிங் போட வேண்டியதாகிடுச்சு. அடுத்து முதல் தேவனே அந்த கற்பலகை செய்து கொடுத்தார். இப்போ சொல்லிட்டார், நீயே அது மாதிரி செஞ்சுட்டு வாப்பா. அப்போ 2வது முறை நம்ம தப்பு பண்ணும்போது என்ன செய்யணும்? சில விஷயங்களை நாம் தான் செஞ்சுட்டு வந்து அவரோடு கூட ஒப்புரவாக வேண்டும். அப்போது அவருடைய வார்த்தைகளை நமக்கு தந்து நம்மளை ஆசீர்வதிப்பார். நாம் தேவனோடு ஒப்புரவாகாத வரையிலும் நமக்கான காரியங்கள் ஜெயம் கிடைக்காது. மறுபடியும் அதே போல் நான் உனக்கு செய்து கொடுத்ததை போலவே எழுதி கொண்டு வாழ்றார். அப்படியே செஞ்சுக்கிட்டு போகிறார். அதுக்கப்புறமா தான் அதில் எழுதி கொடுத்தார் தேவன். அதே போல் நம்முடைய இருதயமாகிய பலகையை சரியாய் செதுக்கி கொண்டு, அவர் எழுதுவதற்கேற்ற வண்ணமாய் செதுக்கி கொண்டு நாம் போனால் அதில் அவருடைய வார்த்தைகள் எழுதி நம்ம என்ன செய்வார்? ஆசீர்வதிப்பார். நித்திய கட்டளை என்று சொல்லப்படுகிறது. அப்படிப்பட்ட நித்திய ஆசீர்வாதங்களை அவர் நமக்கு தந்து ஆசீர்வதிக்கிற தேவனாயிருக்கிறார். அப்போ எது நடந்தாலும் ஒரு சிறுமைப்படுத்தப்படுகிறோமா, ஒரு துக்கம் வருகிறதா, ஒரு கஷ்டம் வருகிறதா, ஒரு போராட்டம் வருகிறதா, நிந்தனை வருகிறதா, பலவீனங்கள் வருகிறதா, எதற்காகன்னு முதல்ல நாம் தேவ சமூகத்தில் உட்கார்ந்து நம்மை நிதானிக்க வேண்டும். அவர் உன்னை சிறுமைப்படுத்தி, உன்னை பசியினால் வருத்தி, மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரமல்ல, எதுக்கு எதை கொடுக்குறாரு? ஏன் எதனால் அந்த பசியை கொடுக்குறாரு? எதுக்கு அந்த சிறுமை வருகிறது? பசி வந்தவுடனே நம்ம உடனே எந்த தேடுவோம்? சட்டி புட்டியை தான் தேடுவோம். ஆனால் அது இல்லைனாலும் நம்மளால் ஜீவிக்க முடியும் தேவனுடைய வார்த்தையினால் என்பதை ஒவ்வொருவரும் அறிந்து கொள்ள வேண்டும். என்பதனால அவருடைய வாயிலிருந்து பொறுப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்பதை உனக்கு உணர்த்தும்படிக்கு நீயும் உன் பிதாவும் அறியாதிருந்த மன்னாவை
உனக்கு கொடுத்து உன்னை போஷித்தார் என்று சொல்லப்படுகிறது. இந்த 40 வருஷமும் உன்மேல் இருந்த வஸ்திரம் பழையதாய் போகவும் இல்லை, உன் கால் வீங்கவும் இல்லை. ஒருவன் தன் புத்திரனை சிட்சிக்கிறதை போல உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை சிட்சிக்கிறார் என்று நீ உன் இருதயத்தில் அறிந்து கொள்வாயாக. ஆகையால் உன் தேவனாகிய கர்த்தருடைய வழிகளில் நடந்து அவருக்கு பயப்படும்படிக்கு அவருடைய கற்பனைகளை கை கொள்ள கடவாய். 40 வருஷமா ட்ரெஸ்ஸு என்ன ஆகலையா? 40 வருஷமாக நடக்கிறாங்க, கால் வீங்கலை. நம்ம கொஞ்சம் தூரம் நடந்த உடனே ஐயோ வீங்கி போச்சு, இல்லை உக்காந்துட்டே காரில் போனதுனால கால் வீங்கி போச்சு, இல்லை கொஞ்ச நேரம் அப்படியே நின்றுட்டே இருந்ததுனால என்ன ஆயிடுச்சு, கால் வீங்கி போச்சு. ஏதேதோ கதைங்க சொல்கிறேன் இல்லையா? சொல்கிறோமா இல்லையா? நிறைய கதை சொல்கிறோமா இல்லையா? சில நேரத்தில் அது உண்மை தான், இல்லைன்னு சொல்லலை, எனக்கு கூட ஏற்பட்டிருக்கு. ஆனால் 40 வருஷமாக நடக்கிறாங்க. அது தேவ சித்தத்தின்படி நடந்ததுனால என்ன ஆகலை, கால் வீங்கலை. அங்கே எந்த டெய்லரும் கிடைக்க மாட்டாங்கன்றதுனால ஏற்கனவே எகிப்தில் அவங்க தைச்சி போட்டதோடு என்ன செய்தாங்க, அப்படியே போகிறாங்க. என்னங்க, நல்லா கவனித்து பாருங்களேன். சில விஷயங்களை கொஞ்சம் உன்னிப்பாக கவனித்தா நமக்கு ஆச்சரியமாக இருக்கும். இப்போது சுவாதி வயசு என்ன, 10 வயசில் எகிப்தை விட்டா இந்த பாவாடை சட்டை. 40 வருஷமாக நடக்கிறாங்க இதே பாவாடை சட்டை. அவள் வளர்வாளா இல்லை? 40 வருஷத்தில் வளர்வாளா மாட்டாளா? வளர்வா. 40 வருஷம் வரலாம் வளரலனா கூட அவளுக்குன்னு ஒரு வயசு இருக்குது, அது வரலாம் என்ன செய்வாவே, வளருவா. அப்போ அந்த சட்டையும் என்ன செய்திருக்கணும், அப்போ கூட அவள் வளர வளர அவள் மேல் சட்டையும் கீழ் சட்டையும் எப்படி அது பாருங்க, பைசா மிச்சம்தான், உண்மைதான். அது புதுசு மாதிரியே வேற இருக்கு, பழையதாய் போகவும் இல்லை. அவர்கள் பாதரட்சை கூட பழையதாய் போகலைன்னு சொல்லப்படுது வேதம். வஸ்திரமும் பழசாகலை, பாதரட்சியும் கூட 3 மாதத்துக்கு வரமாட்டேங்குது. இப்போ நம்ம மழைக்கு எடுத்தோமோ அது அடுத்த மழைக்கெல்லாம் தாங்காது, வராது. இன்னும் சில பேர் காலில் என்ன தான் இருக்குன்னு தெரியாது, தேய்ச்சி அதை அப்படியே அந்த சந்து பொந்து ஆக்கி மாற்றிடுவாங்க. எனக்கெல்லாம் இப்போ 4-5 வருஷம் ஆனால் கூட அது அப்படியே தான் இருக்கும். 4-5 வருஷம் ஆனாலும் அது அப்படியே தான் இருக்கும். எனக்கு போடுறதுக்கு மனசே வராது. மற்றவங்க தான் சொல்லுவாங்க ரொம்ப நாள் ஆச்சு மாற்றுங்க அப்படின்வாங்க. வஸ்திரமாக அப்படி தான். என் கல்யாணத்துக்கு தைச்சதை இன்னும் நான் போடுறேன், அந்த கோட் ஷூட்டை. நிறைய பேர் கேட்பாங்க, இன்னும் இங்கே ஏறலை இறங்கலை வாடலை வதங்கலை அப்படியே இருக்கீங்க, அந்த ட்ரெஸ்ஸும் அப்படியே இருக்குது. இருக்கத்தான் செய்யுது, என்ன பண்ணலாம்? அதுவும் கூட தேவனுடைய ஆசீர்வாதம் தான். நாம் வளர அதுவும் வளரும். ஆமென். இதெல்லாம் எதற்காக? நாம் அவரை அறிந்து கொள்வதற்காக. அவர் நமக்கு கொடுத்திருக்கிற கட்டளைகளை, பிரமாணங்களை, வார்த்தைகளை, வசனங்களை நாம் கை கொள்ளுகிறோமா இல்லையா என்பதை அவர் அறிஞ்சிருக்கிறாரு. ஆனால் நாம் அறியணும். முதல்ல ஒரு வசனத்தை கொடுக்குறாருன்னு சொன்னால் அந்த வசனத்தை அவருக்கு தெரியும், எதுக்கு கொடுத்துருக்காருன்னு அவருக்கு தெரியும். ஆனால் நமக்கு தெரியணும் இல்லையா, இதுக்காக தான் கொடுத்துருக்கிறாரு அப்படின்ட்டு. நிறைய பேருக்கு அது தெரியுது இல்லையா, எதுக்காக கொடுத்தாருன்னே தெரியும். 1 மணி நேரம் பிரசங்கம் கேட்டு அதுக்கப்புறம் என்ன சொன்னார் கர்த்தன் கிட்ட, என்ன சொன்னார், ஒன்றுமே சொல்லலையே, பேசலையே, ஒன்றுமே பேசலையே, அப்படி போவாங்க. செவிட்டு விரியன்களை போல் 2 காதுலையும் போயிருக்காது. இல்லைன்னா இந்த காதில் வாங்கி இந்த காதில் விட்டுற மாதிரி போயிருப்பாங்க. எங்கள் வயிறெல்லாம் புண்ணாக இருக்கும், நாங்கள் கத்தி கத்தி அந்த புண்ணை அவர் ஆத்திருவார். எவ்வளோ வேதனை இருக்குன்னு தெரியுமா? அது உங்களுக்கு தெரியாது. தேவன் அதை அறிகிறார். அவர் நல்லவர். அப்போ நமக்கு சொல்லப்படக்கூடியதான அந்த வார்த்தைகளை நாம் கவனித்து அதை நாம் கை கொள்கிறோமா இல்லையா, உன் இருதயத்திலே நீ அறியும்படிக்கு உன்னை சோதிக்கிறார் என்று சொல்லப்படுகிறது. அப்போ அவங்க இச்சகம் பேச விடுகிறாருன்னு சொன்னால் அவங்க பேசினா பேசிட்டு போட்டோம், பேசிட்டு போட்டோம். எவ்வளோ காலத்துக்கு வேணாலும் பேசட்டும், பேசிக்கிட்டே இருக்கட்டும்.
விரோதமாக பேசட்டும், கலங்கம் பண்ணி பேசட்டும், இல்லை நிந்தனை செய்து பேசட்டும், இல்லது இல்லாததை இருக்கிறத மாதிரி பேசட்டும், அமைதியாக இருக்கணும். நான் கூட கல்யாணம் ஆன புதுசில் இங்கே வந்து பிரபு பிரதர் வீட்டில் அப்போ வந்து செவ்வாய்க்கிழமை தோறும் ப்ரேயர் நடத்துவோம். அப்போ திடீர்னு ஒரு ஃபோன், அங்கே வீட்டுக்கு போய் வீட்டில் பாஸ்டம்மாக்கிட்ட ஒரு லேடி பேசி, பாஸ்டால் நான் கர்ப்பமாக இருக்கேன். அவங்க பயந்து நேராக இங்கே ஃபோன் பண்ணி, அது எனக்கு பண்ணாலும் பரவாயில்ல, டைரெக்டாக எங்கே பண்ணிட்டாங்க, ஃபியூல் அசிஸ்ட்டுக்கு பண்ணாங்க. அங்கே அப்போ அவங்கக்கிட்ட தான் மொபைல் இந்த ஃபோன் லேண்ட்லைன் ஃபோன் அவங்க எடுத்துகிட்டு அவங்க நல்லா உடனே சொன்னாங்க, அது யாரோ தவறாக பேசுகிறாங்க, அடுத்த முறை கேட்டால் அவங்க எங்கே இருக்காங்க, என்ன அட்ரெஸு கேளுங்க, இல்லைன்னா இந்த இடத்துக்கு வாங்கன்னு சொல்லுங்கன்னு அவங்க சொல்லி கொடுத்து. ஆனால் அவங்க 10 வச்சுட்டு ஆஃப் பண்ணிட்டாங்க. இப்படி சொல்லிவிட்டு இவங்க எப்படி இருக்கிறாங்க, என்ன செய்வாங்க, குடும்பத்தை உடைப்பதற்காக சில பேர் செய்த சதி அது அன்றைய சூழ்நிலையில், எங்களுக்குள்ளே பிரச்சனை வரணும்னுட்டு. ஆனால் அந்த சகோதரி சொன்னதை இன்றைக்கி நான் ஞாபகத்தில், நம்ம பாஸ்ட்டை பற்றி நமக்கு தெரியுமா இல்லையா? நம்ம பாஸ்ட்டை பற்றி நமக்கு தெரியும் இல்லையா? அதனால் நீங்கள் ஒன்றும் அவங்க ஆறுதல் சொன்னாங்க, நீங்கள் ஒன்றும் பயப்படாதீங்க, மறுபடியும் ஃபோன் பண்ணால் அவங்க எங்கே இருக்காங்க என்னன்றதை மாத்திரம் கேட்டுங்க, நம்ம போயிட்டு நேராக பார்த்துக்கலாம். நாங்கள் மாட்டியிருந்தாங்கன்னா தெரிஞ்சிருக்கும், ஆனால் மாட்டலை. ஆனால் என்னுடைய மனசில் எந்த விதமான சலனமும் வரல. பாஸ்டமாக அவங்க கூட அதை பற்றி அதுக்கப்புறம் இப்போ கேட்டால் கூட அவங்களுக்கு உண்மையாக தெரியாதுன்னு தான் சொல்லுவாங்க, ஞாபகமே இல்லைன்னு தான் சொல்லுவாங்க. பரவாயில்ல, கர்த்தர் மறக்கடிக்கிறது நல்லது தான். ஆனால் எனக்கெல்லாம் சிலதெல்லாம் அப்படியே 2 வயசில் நடந்ததுலேருந்து இன்றைக்கி வரலாம் இருக்கக்கூடிய காரியங்கள் மெமரியில் இருக்குது. இப்போ வர சில காரியங்கள் தான் மறந்து போகுது. மெமரியில் ஏற்கனவே இருக்கிறதெல்லாம் இருந்துக்கிட்டே இருக்குது. இப்போ தான் இங்கேருந்து அங்கே எழுந்து போனால் எதுக்கு போனேன்னு தெரியாமலே சில நேரத்தில் மறுபடியும் வந்து இங்கேருந்து யோசனை மறுபடியும் போவேன். தேவன் நல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆகவே பேசுகிறவங்க பேசட்டும், என்ன வேணாலும் பேசட்டும். அவர்கள் முகஸ்துதியாக பேசட்டும், விரோதமாக பேசட்டும், நிந்தித்து பேசட்டும், அவமதித்து பேசட்டும், அவர்களாகவே அடங்குவார்கள். நமக்கு தான் இங்கே தவளை கத்துறதில்ல. மழை பெஞ்சா நம்ம ஊர்லெல்லாம் மழை பெஞ்ச உடனே தவறை எல்லாம் செய்யும், ராத்திரியெல்லாம் கத்தும். தூக்கமே, அதாவது எங்கேயாவது கொல்லங்கொட்டை வீடு பக்கத்தில் இருந்துச்சுன்னு சொன்னால் தூக்கமே வராது, அப்படி கத்திக்கிட்டே இருக்கும். காலையில் போயிட்டு குளத்தை பார்த்தா எல்லாம் மல்லாக்க இருக்கும். கத்தின எவ்வளோ வேகமாக கத்துச்சு அதெல்லாம் என்ன இருக்குன்னு செத்து போயிருக்கும். கத்தியே செத்து இருக்கும். எல்லாம் மல்லாக்க இப்படி உப்பி போயிருக்கும். என்னன்னு பார்த்தா ராத்திரியெல்லாம் கத்தின தவளை அது. அதை தான் கர்த்தர் சொல்கிறார், உன் சத்ரு உனக்கு இச்சகம் பேசி என்ன செய்வாங்க, அடங்கி போவாங்க. நீ அவர்கள் மேடுகளை மிதிப்பாய், அவருடையதை நீ சுதந்தரித்துக் கொள்வாய். உன் கால் மிதிக்கும் தேசத்தை நான் உனக்கு கொடுப்பேன் என்று சொன்னதை போல அதை நாம் சுதந்தரித்துக் கொள்ள வேண்டும் என்று சொன்னால் நாம் கர்த்தருடைய பிள்ளையாய் இருக்கணும். எப்படி? இஸ்ரவேலாய் தான் இருக்க வேண்டும். அந்நிய தெய்வங்களை பின்பற்றுகிறவர்களாய், அந்நிய கிரிகளை பின்பற்றுகிறவர்களாய், அந்நிய கிரிகளுக்கு உடன்படுகிறவர்களாய், அந்நிய ஆலோசனைகளுக்கு உடன்படுகிறவர்களாய், அந்நியர்களைப் போல நாம் நடந்து கொள்ளக்கூடாது. கர்த்தருடைய பிள்ளை, கர்த்தருடைய அழைப்பை பெற்ற பிள்ளை, கர்த்தரால் வேறு பிரிக்கப்பட்ட பிள்ளை அப்படியே தான் இருக்க வேண்டும். நீ பாக்கியவான், கர்த்தரால் ரட்சிக்கப்பட்ட ஜனமே, உனக்கு ஒப்பானவன் யார்? நமக்கு ஒப்பானவங்க யாருமே இல்லைன்னு கர்த்தர் சொல்கிறார். அதை நாம் உணர்றோமா இல்லையான்னு தான் நமக்கு தெரியலை. அவங்கள மாதிரி தான் நானும் அப்படின்னு நாம் இருக்கக்கூடாது. ஒருத்தர் தெருவில் இறங்கி சண்டை போடுறாங்களா, நானும் அப்படி தான் இறங்கி, நீ உன்ன மாதிரி என்ன குறைஞ்சிதான் நானும் அப்படி தான் இருப்பேன்னு போனால் கர்த்தருடைய நாமம் மகிமைப்படாது. சில நேரத்தில் அமைதி கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை கொண்டு வரும். அமைதியாக, ஆனால் பிசாசு தூண்டிக்கிட்டே இருப்பான், சும்மா இருக்கியே சும்மா இருக்கியே சும்மா இருக்கியே சும்மா இருக்குன்னு. அவனுக்கு சொன்ன, நீ சும்மா இருடாப்பா. என்ன, கர்த்தர் சும்மா தான் இருக்க சொல்லியிருக்கிறார் இல்லையா? எகிப்தின் சேனையே திரண்டு வந்துச்சு, ரதங்களோடு குதிரை வீரர்களோடு திரண்டு வந்தாங்க. கர்த்தர் என்ன சொன்னார்? சும்மா தானே இருக்க சொன்னார். மோசையை போயிட்டு ஃபைட் பண்ண சொன்னாரா? இல்லை கோலை அந்த பக்கம் ஓங்கி அவங்களெல்லாம் கொல்லுப்பான்னு சொன்னாரா? அது மோசையினுடைய வேலை இல்லை, இஸ்ரவேலுடைய வேலை. நீங்கள் சும்மா இருங்க,
கர்த்தர் உங்களுக்கு செய்யக்கூடியதா பாருங்கள். இன்றைக்கி காண்கிறவர்களை இனி அதுக்கப்புறம் நீங்கள் என்ன செய்ய மாட்டீங்க. ராத்திரியெல்லாம் கத்தின தவளை மாதிரி அடுத்த நாள் இல்லை. அதை மாதிரி தான் மிதக்குனாங்க. விரோதமாக வருவேன்னு கர்த்தர் வரவிட்டார். ஐயோ வந்துட்டாங்களேன்னு இவங்கள பயந்து ஓடக்கூடிய அளவுக்கு கர்த்தர் வரவிட்டார். நடுக்கடல் வரையிலும் தான் அதுக்கு அனுமதி கொடுத்தார். அதுக்கு பிற்பாடு என்ன செய்துட்டார், க்ளோஸ் பண்ணிட்டார் வழியை. இந்த பக்கமும் போக முடியாது, அந்த பக்கமும் போக முடியாது. இதுதான் கர்த்தருடைய செயல். அல்லேலூயா, அல்லேலூயா. இதுதான் கர்த்தருடைய செயல். கர்த்தருடைய செயலை நாம் காண வேண்டும் என்றால் நாம் அமைதியாக இருக்க வேண்டும். இந்த 8வது மாதத்தில் இருந்து, இந்த 8வது மாதத்தில் மட்டுமல்ல, இந்த 8வது மாதத்தில் இருந்து இதை நாம் கை கொள்வோம் என்று சொன்னால் நிச்சயமாகவே கர்த்தர் நம்மை சத்துருவினுடைய வாசல்களை சுதந்திரிக்கும்படியாக. இன்னைக்கு உங்களுக்கு அனுப்பப்பட்ட வசனம் என்ன? ஆதியாகமம் தான். வசனத்தை தான் கேட்டேன். படித்தா தானே டெய்லி அனுப்புகிற வசனத்தை, அதனோட கோர்வையாக இருக்கக்கூடிய வசனத்தை தான் கர்த்தர் கொடுக்கிறார். என்ன வசனம் தெரியல, எடுத்தாவது வாசிங்க. எங்கே இருக்குன்னா அது தெரிஞ்சு கண்டுபிடிச்சி. அதுதான் நான் என்கிட்ட கேட்காது, அதுதான் அனுப்பியிருந்தேன். அதுதான் ஆமென். போத் என்ன சொல்றாரு? உன் சந்ததியார் யாரு? எந்த சந்ததியார்? இஸ்ரவேல் என்னும் அந்த சந்ததியார். ஆவிக்குரிய இஸ்ரவேல் என்னும் அந்த சந்ததியார். தேவனால் விசேஷமாய் நாமம் தரிக்கப்பட்ட அந்த சந்ததியார். தேவனால் வேறு பிரிக்கப்பட்ட விசேஷமான சந்ததியார். தேவனால் பாக்கியவான் பாக்கியவதி என்று சொல்லி பெயர் சூட்டப்பட்ட சந்ததியார். உனக்கு ஒப்பான ஜனம் யார் என்று ஆச்சரியப்படக்கூடிய அளவுக்கு பலப்படுத்தி நடத்துகிற அந்த கர்த்தருடைய சந்ததியார். கர்த்தரே கேடகமாகவும் மகிமை பொருந்திய பட்டயமாகவும் இருக்கிறேன் என்ற சொல்லி ஆசீர்வாதத்தை சுதந்திரித்து கொண்ட அந்த சந்ததியார் என்ன செய்வாங்களாம்? உன் சத்துருக்கள் உனக்கு இச்சகம் பேசி அடங்குவார்கள், அவருடைய மேடுகளை மிதிப்பாய். அது என்ன? உன் சந்ததியார் தங்கள் சத்துருக்களின் வாசல்களை சுதந்தரித்து கொள்வார்கள். அல்லேலூயா. எப்போ? நீ என் சொல்லுக்கு கீழ்ப்படிந்தபடியினால். அவர் கொடுத்த வார்த்தைகளுக்கும் வசனங்களுக்கும் கட்டளைகளுக்கும் பிரமாணங்களுக்கும் அவர் சொல்லக்கூடிய ஒவ்வொரு காரியத்திற்கு நாம் கீழ்ப்படிந்து நாம் உண்மை முத்தமாய் தேவனை அண்டிக் கொள்வோம் என்று சொன்னால் நாம் சத்துருக்களின் வாசல்களை என்ன செய்ய முடியும்? சுதந்தரித்து கொள்ள முடியும். இல்லைன்னா சத்ரு நம்முடைய ஆசீர்வாதத்தை சுதந்தரித்து கொள்வார். ஆமென். அல்லேலூயா. ஆகவே சத்ருன்னு சொன்னால் நம்ம வீட்டில் இருக்கவங்களே இவன் சத்ரு அவன் சத்ருன்னெலாம் சொல்லாதீங்க, நினைக்காதீங்க. மனுஷன் யாரும் சத்ரு அல்ல. அந்த மனுஷனுக்குள்ளே இருந்து கிரியை செய்கிற அவன் அந்த ஒத்தவனை நாம் எப்பொழுதுமே எதிர்த்து நின்று தேவனுக்கு கீழ்ப்படிய வேண்டும். வசனம் அப்படித்தானே சொல்லுது. யாக்கோபு அப்படித்தானே எழுதியிருக்கிறார் தன்னுடைய நிருபத்தில். என்ன சொல்லியிருக்கிறாரு? சத்ருவுக்கு எதிர்க்கு சொல்கிறார், தேவனுக்கு எதிர்த்துங்க சொல்கிறாரா? சத்ருவுக்கு எதிர்த்து நெல்லுங்கள், அப்புறம் தேவனுக்கு கீழ்ப்படிந்திருங்கள். அப்போ நாம் தேவனுக்கும் அவருடைய வார்த்தைகளுக்கும் வசனங்களுக்கும் கட்டளைகளுக்கும் கற்பனைகளுக்கும் பிரமாணங்களுக்கும் அவர் சொல்லக்கூடிய ஒவ்வொரு காரியத்துக்கும் நம்ம கீழ்ப்படிந்து நாம் நிற்போம் என்று சொன்னால் நாம் அல்ல, தேவனே நம்முடைய சத்துருக்களுக்கு விரோதமாய் கடந்து வந்து நமக்கு அவர் ஆசீர்வாதத்தையும் விடுதலையையும் சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் ஜெயத்தையும் வெற்றியையும் நமக்கு மாத்திரமல்ல நம்முடைய சந்ததியாருக்கும் கொடுத்து அவர் ஆசீர்வதிக்கிற தேவனாய் இருக்கிறார். ஆமென். அல்லேலூயா. நம்முடைய பின் சந்ததியும் கூட சத்ருவின் வாசலை சுதந்திரிக்கணும்னு சொன்னால் நாம கர்த்தருக்கு முன்பதாக உண்மை முத்தமாய் நடக்க வேண்டும். அவர் நம்மளை எப்படி பார்க்குறாரோ அப்படி நாம் இருக்கணும். நாமபடி அல்ல,
நம்முடைய நினைவுகளின்படி அல்ல, உன்னுடைய நினைவுகள் என்னுடைய நினைவுகள் அல்ல அப்படின்னு சொல்கிறார். அப்படி என்ன நாம் நினைக்கிற மாதிரி இல்லை. கர்த்தர் என்ன நம்மளை குறித்து என்ன நினைச்சிருக்கிறார்? இஸ்ரவேலை குறித்து அது என்ன எழுதியிருக்கிறாரு? இஸ்ரவேலே நீ பாக்கியவான், கர்த்தரால் ரட்சிக்கப்பட்ட ஜனமே உனக்கு ஒப்பானவன் யார்? உனக்கு சகாயம் செய்யும் கேடகமும் மகிமை பொருந்திய பட்டயமும் அவரே. அப்படி அவரே நம்ம கூட இருந்து நம்மளை உயர்த்தி நம்மளை வேறு பிரித்து நம்மளை விசேஷவர்களாய் வைத்திருக்கும் பொழுது நாம் அவரை விட்டு விலகி மாம்ச கிரியைகளும் மாம்ச இச்சைகளும் உலக பிரகாரமான காரியங்களிலும் சிக்கி தேவனுக்கு இயலாத பாவத்தை செய்து அவருடைய ஆவி இல்லாமல், அபிஷேகம் இல்லாமல், அவருடைய வார்த்தை இல்லாமல், வசனம் இல்லாமல், அவருடைய மகிமையின் பிரசன்னத்தை உணராமல் நாம் விலகி போய் ஆசீர்வாதத்தை எழுந்தவர்களாக நாம் காணப்படக்கூடாது. நாம் யார் என்று அவர் சொல்லுகிறாரோ அப்படியே நாமும் ஆமாண்டவரே இஸ்ரவேலா, நான் இஸ்ரவேல் தான் ஆண்டவரே, என்னால் ரட்சிக்கப்பட்ட ஜனசு, ஆமாண்டவரே உம்மால் தான் நான் ரட்சிக்கப்பட்டு இருக்கிறேன், உம்மால் தான் நான் ரட்சிப்பிலே வளர்ந்து கொண்டிருக்கிறேன், நான் உனக்கு கேடகமாய் சகாயம் செய்யும் கேடகமாய் மகிமை பொருந்திய பட்டயம்னு சொன்னால் ஆமாண்டவரே நீர்தான் என்னுடைய கேடகம், நீர்தான் என்னுடைய பட்டயம். சங்கீதக்காரர் அதை அதிகமாக சொல்கிறார். அவரே என் கேடகமும் என் துருக்கமும் என் ரட்சண்ய கொம்பும் என்னை உயர்த்துகிறவரும் அப்படின்னு சொல்லிக்கிட்டே போகிறார் பாருங்க. அந்த மாதிரி நாமும் கூட விசுவாசமாய் அறிக்கை செய்து 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 ஜெயத்தை சுதந்தரிப்போம். கர்த்தர் கூட இருந்து நம்மளை நடத்தி சத்ருவின் கிரையில் எல்லாம் முறியடித்து அவருடைய பேச்சுகளை எல்லாம் அடங்கி போக வைத்து அவர்களுடைய ஆசீர்வாதத்தை நாம் சுதந்தரிக்க, அவருடைய கிரியைகள் எல்லாம் தீய கிரியைகளை எல்லாம் நாம் மிதித்து ஜெயம் கொள்ள கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். ஆமென், அல்லேலூயா. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தம்முடைய பிதாவின் நாமத்தினாலே நமக்கு அனுப்பி தந்த பரிசுத்த ஆவியானவர் அதற்கு சாட்சியாய் இருந்து அவர் நம்மளை நடத்துகிறவராயிருக்கிறார். ஆகவே அந்த பரிசுத்த ஆவியினுடைய பலத்தோடு கூட நாம் நடந்து அவருடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்தி இந்த பூமியிலே அவருடைய நாமத்தை நாம் பிரஸ்தாபப்படுத்துவோம், சாட்சியாக வாழ்வோம். நாம் யார் என்றவர் சொல்லியிருக்கிறார், நமக்கு என்ன நடக்கும் என்றும் சொல்லியிருக்கிறார், நாம் எப்படி நடக்க வேண்டும் என்றும் சொல்லியிருக்கிறார், சத்ருவுக்கு என்ன நடக்கும் என்றும் அவர் சொல்லியிருக்கிறார். ஆகவே அவரை சார்ந்து கொண்டு நாம் ஜீவிப்போம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வாராக. ஆமென், அல்லேலூயா. நம் கரங்களை உயர்த்தி நாம் அவரை ஸ்தோத்தரிப்போம். கர்த்தாவே, உங்கள் அன்பின் கரத்திலே எங்களை தாழ்த்தி சமர்ப்பணம் செய்கிறோம். இஸ்ரவேலே நீ பாக்கியவான், கர்த்தரால் ரட்சிக்கப்பட்ட ஜனமே உனக்கு ஒப்பானவன் யார்? அவரே உனக்கு சகாயம் செய்யும் கேடகமும் மகிமை பொருந்திய பட்டயமாய் இருக்கிறார் என்று சொல்லி நீர் எங்களோடு கூட எப்படி இருக்கிறீர், நீர் எங்களை எவ்விதமாய் விசேஷமானவர்களாய் வைத்திருக்கிறீர், எப்படி உடைய பார்வையில் எங்களை நீர் பார்க்கிறீர் என்பதை இன்றைக்கு நம்முடைய பரிசுத்த ஆவியானவர் மூலமாய் நீர் எங்களுக்கு உணர்த்தி கொடுத்தமது கிருபைக்காக மக்க நன்றி ஆண்டவரே. நீர் எங்களை விசேஷமானவர்களாய் பார்த்திருக்கிறீர், வைத்திருக்கிறீர், ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாய் வைத்திருக்கிறீர். எங்களுக்கு நீரே பக்கபலமும் பாகதுபாலுமாய் இருந்து எங்களை நடத்துகிறவராய் எங்களோடு கூட இருந்து எங்களை நடத்துகிறீர் என்பதை எங்களுக்கு உணர்த்தி இருக்கிறீர். இதை நாங்கள் உணர்ந்து ஒவ்வொரு நாளும் உண்மை மாத்திரம் நாங்கள் பிரதிபலிக்க அமைதியாய் இருக்க வேண்டிய ஒவ்வொரு சூழ்நிலையும் நாங்கள் அமைதியாய் இருந்து ஜெயம் பெற, சத்துருக்களின் மேடுகளை நாங்கள் மிதித்து ஜெயம் பெற, எங்கள் கண்களுக்கு முன்பதாகவே அந்த சத்துருக்கள் அடங்கி போவதையும் கூட நாங்கள் காணும்படி செய்கிற தேவன் நீர் என்பதை நாங்கள் உணர்ந்து விசுவாசத்தோடு நாங்கள் அமைதியாக இருந்து ஜெயத்தை நாங்கள் சுதந்திரித்து கொள்ள இந்த பரிசுத்த ஆவியானவர் மூலமாக இப்படிப்பட்ட விசேஷித்த கிருபையினாலே எங்களை நடத்தி அந்த சாந்தமுள்ள ஆவியை நீர் எங்களுக்கு தந்து அந்த சாந்தமுள்ள ஆவியினாலே நாங்கள் ஜெயம் பெற்று உமது நாமத்தை மகிமைப்படுத்த அடிமைக்கும் இந்த பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் ஆன்லைனில் பார்த்து கொண்டு இருக்கிற இன்னும் பார்க்க போகிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் அப்படிப்பட்ட கிருபைகளை தந்து நீர் ஆசீர்வதித்து நடத்த வேண்டுமாய் அருமை இரட்சகரும் மீட்பரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் விலையேற பெற்ற நாமத்திலே எங்களை சமர்ப்பணம் செய்து எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தர் விதமாய் செய்தபடினாலும் செய்ய போகிறபடினாலும் முறை ஸ்தோத்தரிப்போம். பிதாவாகிய தேவனை நாம் ஸ்தோத்தரிப்போம், குமாரனாகிய கிறிஸ்துவை நாம் ஸ்தோத்தரிப்போம், பரிசுத்த ஆவியானவரை நாம் ஸ்தோத்தரிப்போம். என் ஆத்துமாவே என் முழு உள்ளமே என் ஆத்துமாவே கர்த்தர் செய்த மறவாதே. கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து உங்களை காக்க கடவேன். கர்த்தர் தம்முடைய முகத்தை உங்கள் மேல் பிரகாசிக்கப்பட உங்கள் மேல் கிருபையாய் இருக்க கடவேன்.
கர்த்தர் தம்முடைய முகத்தை உங்கள் மேல் பிரசன்னமாக்கி உங்களுக்கு சமாதானம் கட்டளையிட கடவர். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஒருவர் வாழ்த்துங்கள். தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துங்கள். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். அவருடைய நாமத்திற்கு மகிமைக்காக செய்வீங்கள். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். God bless you. Praise the Lord. Praise the Lord. Praise the Lord.